தாம் எதிர்நோக்கும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு வலியுறுத்தி ஹம்மந்தோட்டை பதகிரிய பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. பந்தகிரிய நீர்த்திட்டத்தினூடாக விநியோகிக்கப்படுகின்ற நீர் பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல என தெரிவித்து சிலர் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கதிர்காமம் கொழும்பு பிரதான வீதியின் ஹம்மாந்தோட்ட பள்ளிமல சந்தியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எமக்கு குடிப்பதற்கு நீர் இல்லை. 4-5 வயல்களில் பழமையான தண்ணீரே எமக்கு வருகின்றது. அவ்வாறு வந்தும் பலனில்லை. அவற்றின் சிறுநீரக நோய்க்கான விஷம் இருப்பதாக அனைவரும் கூறுகின்றனர். ஆகவே இதற்கு தீர்வு வேண்டும். அதிகாரி ஒருவர் வந்து தீர்வு தர வேண்டும். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பிரதேச செயலாளர் கூறுகின்றார். மேல்மட்டத்தில் அறிவித்துள்ளாராம். மாற்று தீர்வு கிடைக்காதாம். இதுவரையில் அதிகாரி ஒருவர் இங்கு வரவில்லை. கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் இங்கு நிறைந்து இருக்கின்றனர். இந்த மக்களின் துன்பங்களை கேட்டு செல்ல அவர்களுக்கு நேரமில்லை. பல மணி நேரம் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினால் கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் போலீசார் தலையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தனர். வீதியை விட்டு செல்ல ஆர்ப்பாட்டக்காரர்கள் மறுத்தமையினால் கழகம் அடக்கும் பிரிவினர் வரவழைக்கப்பட்டனர். கலக தடுப்பு பிரிவினரை அழைத்து வர முடியும் என்றால் ஏன் ஹம்பாந்தோட்டை போலீசாருக்கு அதிகாரிகளை அழைத்து வர முடியாது? எமக்கும் பிள்ளைகளுக்கும் கண் புகை பிரயோகம் மேற்கொள்ள முயற்சிக்கின்றனர். அதிகாரிகளை அழைத்து வருமாறே நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். இதன்போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டதுடன் கல்வீச்சும் இடம்பெற்றுள்ளது. இதன்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 2 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 3 காயமடைந்து ஹம்மாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 12 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.